வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுடைய கவிகளில் நாளொன்றாக சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய கவியாக இறை உணர்வில் எழும் பேரின்பம் என்பதை சிந்திக்க உள்ளோம். இந்த கவியின் சிறப்பே தவம் செய்து என்ன தவத்தின் ஆன்மாக்குள் நுழைந்து இறைநிலையே தாமாக அத்தனை உண்மைகளையும் தெரிந்து உணர்ந்து பாடலாக இயற்றியுள்ளார் அருள் தந்தை அவர்கள். பாடலுக்குள் செல்வோம். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா, என்னும் போதெல்லாம் ஏற்படும் ஓர் இன்பத்தை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் நான் அகத்தே காண்கின்றேன். நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுவதே ஓர் கொத்து போல் தன்மையாய் தான் அதுவாய் தவறிடத்தியக்கும் உன் தன்மையின் என்ன தவமது ஆனந்தமே. வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் தவத்தின் மூலமாக உணர்ந்ததை இங்கு கவியாக தந்துள்ளார். தவத்தின் மூலமாக செல்கின்ற பொழுது இறைவன் இந்த உலகத்தை எப்படியெல்லாம் உருவாக்கி உள்ளார், எந்த நிலையில் எல்லாம் செயல்படுத்தி இருக்கின்றார் என்பதை அவர் அகக்காட்சியாகவே காண்கின்றார். கோள்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் கூட்டமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியை அப்படியே அவர் அகக்காட்சியாக காண்கின்றார். பேரியக்க ஆற்றல் எல்லாம் ஓர் இயற்கையின் அடிப்படையில் ஆற்றலால் இயங்கிக் கொண்டிருப்பதை அவர் கவனித்து உலகங்கள் அத்தனையும் உருளுவது ஓர் கொத்து போல் இயங்கிக் கொண்டிருப்பது, இதையெல்லாம் அவர் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது என்ன தவமது ஆனந்தம். தவத்தை தினசரி பழகி நாம் செய்தால் அத்தனை ஆனந்த இன்பமும் நம்மளிடமும் கிட்டும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. தவம் செய்வோம், தம் கர்மம் செய்வோம். இறையுணர்வை உணர தவமே ஓர் எளிய முறை வழியாகும். இதை பின்பற்றி அனைவரும் தவம் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன்.